to Tamil Gospel Tabernacle channel. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Matthew's Gospel chapter 5 verse 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். Man looketh at the face, but God examines the depth of our hearts, and he also searcheth our heart. அதனால்தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். That is why it is said, blessed are the pure in heart, for they shall see God. இருதயம் சரியில்லாவிட்டால் இந்த மார்க்கத்தில் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. If our heart is not right, then we cannot behold God in this religion. இருதயம்தான் மிகவும் முக்கியமானது. Our heart is the most important part. நாம் உயிர் வாழ அது எவ்வளவு முக்கியமோ, அதுபோல ஆன்மீகத்தில் நாம் உயிர் வாழ அது மிகவும் முக்கியமானது. Just as how the heart is very important for us to live every day, even so in our spiritual life, heart is very important. ஏனென்றால் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. Because that which proceeds from the heart defiles man. ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் மகா கேடு உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. Because the Bible says the heart of man is desperately wicked. அதுக்குள்ள இருந்து தான் குப்பைகள் கிளம்புகிறது. It is out of the heart all the dust and garbage proceeds. மார்க் 7ஆம் அதிகாரம் 20, 22, 22, 23. Mark's Gospel chapter 7 verses 20, verses 22 and 23. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவிகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஒரு தனி மனிதனை அவனுக்குள்ளிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது. So for a man independently, what proceeds out of his heart will defile him. அப்படியானால் சரிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருதயம். So the most important member of our body which should be set right is our heart. இருதயம் சரியாயிட்டா ஒருத்தனுடைய ஊழியமும் சரியாயிடும், அவனுடைய ஜீவியமும் சரியாயிடும். If the heart is right, then the ministry and the life of a person will be set right. இருதயத்துக்குள்ள தான் இவ்வளவும் கிடக்குது. All these are in the heart. அவ்வளவு இந்த குப்பைகள் அனைத்து உள்ள இருக்கிற இடம் இதுதான், ஹார்ட் தான். All these garbages are found in the heart. இது உள்ள இருந்து அவனை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். Being in the heart, it is defiling man. இது மாத்திரமல்ல, Not only that, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவனை பொல்லாதவனாய் மாற்றிக்கொண்டே வருகிறது. the thoughts of man make him continually evil. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Genesis chapter 6 verse 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இங்கே இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக. Here the imagination and the thought of his heart was only evil continually. இது எப்ப இருந்து அவனுக்குள்ள இப்படி மாறிடுச்சு? When did it change into this state? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Genesis chapter 8 verse 21. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. சின்ன வயசுல இருந்தே அவன் கெட்டுப்போனவனா இருக்கிறான். காரணம், அவன் இருதயம் சின்ன வயசுலயே பாதிக்கப்பட்டது. Even from his youth, he is corrupted because his heart is being harmed. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? What is the state of our heart today? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், a stiff-necked people. இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. The heart is deceitful and desperately wicked. எப்பொழுதெல்லாம் இந்த இருதயம் பாதிக்கப்படுகிறது? When are the times our heart is being attacked or when it is being harmed? நன்றியில்லாத நேரங்கள் வரும்பொழுது இந்த இருதயம் பாதிக்கப்படுகிறது. This heart is being touched when we are ungrateful, in the times that we are ungrateful. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, 1 Samuel chapter 25 அங்கே 37ஆம் வசனம். verse 37. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். இருதயம் செத்து போனது. His heart died within him. அது கல்லை போல மாறிவிட்டது. It became as a stone. அவனே கல்லா மாறிவிட்டான். He became as a stone indeed. பாருங்க, இருதயம் ஒரு நன்றியில்லாத ஒரு தன்மைக்குள்ள வரும் பொழுது
அந்த மனுஷனுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. When the heart turns out to be ungrateful, look at the state of a man. இதை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது When we come to the New Testament about this, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? ரோமர் 1:21. Romans chapter 1 verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாம, துதிக்காம, மகிமைப்படுத்தாம, ஜெபிக்காம, ஆண்டவரை கனம் பண்ணாம நாம் இருக்கும் பொழுது தானாகவே நம்முடைய இருதயம் இருளுக்குள்ளே கடந்து போய் விடுகிறது. When we do not offer praises, when we do not glorify the Lord, when we are not thankful, when we do not pray, automatically our heart becomes darkened. இதெல்லாம் வச்சுதான் கடைசில இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். It is on the basis of all this Jesus said, blessed are the pure in heart. இந்த இருதயம் கழுவப்பட்ட இருதயமாய் மாற வேண்டும். This heart should be that which is washed. அப்பனா நமக்குள்ள இந்த பரிசுத்தம் என்கிற தன்மை உண்டாகும். Only then we will have this aspect of holiness in our heart. இருதயம் கழுவப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளே வர வேண்டும். Our heart should come into a state of being washed. அந்த லெவலுக்கு நாம் வரும் பொழுது When we come to that state, நாம் ஆண்டவரோடு நெருங்குவோம். we will get closer to God. நம்முடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமாய் மாறும். Our heart becomes a faithful heart. எபிரேயர் 10:22. Hebrews chapter 10 verse 22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், அதான் கழுவப்பட்ட இருதயம். Our heart sprinkled from an evil conscience, that is a heart which is washed. அப்பொழுது உண்மையுள்ள இருதயமாய் மாறும். Then our heart becomes a pure heart. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தன்மை. This is the attribute which God expects in our life today. இல்லாவிட்டா இந்த இருதயம் கெட்டுப்போன நிலவரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. If not, our heart is corrupted, we can do nothing. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, Consider in the world today, ஹார்ட் ஃபெயிலியர்னா அதுக்கு பிறகு மாற்று கருத்து இல்லையே. if there is a heart failure, there is nothing to be to ஏதாவது ஒரு transplant. சான்ஸ் பைபாஸ் பண்ணி பார்க்கலாம். There is a second chance of doing a ஃபர்ஸ்ட் bypass. ஆஞ்சியோ பண்ணி பார்க்கறாங்க. They do an அதுக்கு angiogram. பிறகு அது ஃபெயிலியர்னா பைபாஸ்க்கு போறாங்க. They go for a bypass surgery next. இல்லனா ரீப்ளேஸ் பண்றாங்க. If that they transplant. அப்படிதானே? Isn't that true? எபிரேயர் 3:12 வசனத்தை பார்க்கும்போது Hebrews chapter 3 verse 12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எப்ப தேவனை விட்டு விலகுறோமோ அப்பொழுது அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் நமக்குள்ள உண்டாகிவிடும். The time we depart from God, we have an evil heart of unbelief in us. அதனால தான் நீங்க வஸ்திரத்தை கிழிக்க வேண்டாம், நீங்க இருதயத்தை கிழியுங்கள் என்று யோவேல் சொல்லுகிறார். That is why in the prophetic book of Joel we read, do not rend your garments but rend your heart. உங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சு பிரயோஜனம் கிடையாது. There is no profit in rending your garments. இருதயங்களை கிழியுங்கள். Rend your heart. யோவேல் 2:12-13. Joel chapter 2 verse 12 and 13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படி? அப்ப இருதயம் தான் இப்போ எல்லா இடத்துலயும் பாயிண்ட் அவுட் பண்ணப்படுகிறது. So it is the heart which is being specifically pointed out in all these. அப்ப இருதயத்துல இருந்து தான் எல்லாமே குழப்பங்கள் உண்டாகிறது. சால்வ் பண்ணப்பட வேண்டிய ஒரு அவயவம் இருதயம். So all confusions proceed from the heart, so that which it has to be has a solution is the heart. இப்போ இருதயம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். If the heart is set right, everything is fine. இந்த இருதயம் கல்லா போச்சுன்னா என்ன பண்றது? If the heart becomes a stone, then what should we do? செத்து போச்சுன்னா என்ன பண்றது? If it is dead, what to do? ஒண்ணுமே பண்ண முடியாது. We can do nothing. அதுக்கு தான் இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள் வாயிலாக ஹார்ட்ட மறுபடியும் பீட் பண்ண வைக்க போறோம். That is why through the sanctification meetings we are going to make the heart beat again. மறுபடியும் உன்னுடைய இருதயம் இயங்கணும். Your heart should start to work again. மறுபடியும் அது தேவனுடைய நாமத்திலே துடிக்கணும். It should start to beat in the name of the Lord. இல்லாவிட்டா உங்க இருதயம் அப்படியே கெட்டு போய் நீங்க தேவனை விட்டு விலகி பொருளாசையை பின்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க. If not, your heart will be corrupted, you will depart from God and you will follow after covetousness. எசேக்கியேல் 33:31. Ezekiel chapter 33 verse 31.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இருதயம் எங்க போய்கிட்டே இருக்கு? Where is the heart heading to? அவங்க இருதயம் இங்கே இல்ல, அது பொருளாசைக்கு பின்னால போய்கிட்டே இருக்கு. Their heart is not here, but it is going after covetousness. இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? So what can we do with this? அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க போவோம். So as our first part, we are going to offer our heart into the hand of the Lord. நமக்கு இன்னைக்கு இந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுக்கணும். The Lord should remove the stony heart today. எடுப்பாரா? Will he do it? எடுக்க முடியுமா? Can the Lord take it out of us? எடுக்க ஒப்பு கொடுப்பீங்களா? Will you surrender yourself for the Lord to remove it? ஒரு சிலர்லாம் ஆஞ்சியோ பண்ணாமலே இருக்காங்க, இல்லாவிட்டா பைபாஸ் பண்ணாமலே இருக்காங்க. கேட்டா செத்து போயிடுவோன்னு ஒரு பயம், பணம் இல்லைன்னு ஒரு பயம். Some do not go for an angio, they do not go for a bypass surgery, the fear that they may die, or the fear of having no money. இன்னைக்கு இந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்முடைய இருதயத்தில் சுத்தம். The first part of our meeting today is that purity in our heart. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, நீங்க ஒரு புது இருதயத்தை உண்டு பண்ணுங்கங்கறாரு. He says, make you a new heart. நீ ஏன் சாகணும்? Why should you die? வாசிங்க எசேக்கியேல் 18:31. Ezekiel chapter 18 verse 31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏன் நீ சாகணும்? Why should you die? இன்னைக்கு நீ உன்னை சரிப்படுத்து. You set yourself right today. தேவன் கொடுக்கிற டயத்துல நீங்க உங்க இருதயத்தை கிளியர் பண்ணுங்க. The time that the Lord gives you, clear your heart. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்குங்கள். Remove all the transgressions which you have done which are upon you. நீங்க முதலாவது உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணுங்கள். First of all, make you a new heart and a new spirit in you. ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஒரு நியூ ஹார்ட் வாங்குங்க, கேட்டுங்க. Fall at the feet of the Lord and ask for a new heart. இயேசுவின் இரத்தத்தினால அந்த இருதயம் கழுவப்படட்டும். Let your heart be washed by the blood of the Lord Jesus. உங்களுடைய இருதயத்திலிருந்து தெய்வீகம் புறப்படட்டும். Let divinity proceed out of your heart. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Out of the abundance of heart your mouth speaketh. அப்ப இருதயத்தில் நிறைவு தெய்வீகமா இருந்தா தெய்வீகமான வார்த்தைகள் வரும். If your heart is filled with divinity, then you will have divine words proceed from your heart. இங்கே நீங்கள் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம், Here the Lord who said make you a new heart. அதே எசேக்கியேல் 11 பார்க்கும் பொழுது, If you come to Ezekiel chapter 11 19ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். verse 19, he says, I will give you a new நானே heart. அந்த காரியத்தை அருளுவேன் சொல்லுகிறார். He says, I will give you. கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து 11:19 அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இது தேவன் ஒரு பிராமிஸ் பண்றாரு. This is the promise which God makes with you. ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் உடைஞ்சு நொறுங்கி கத்தி கதறி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி மாறினா நான் உங்களுக்கு எதை தருவேன்? ஒரு ஏக இருதயத்தை தருவேன், ஒரு புது இருதயத்தை தருவேன், ஒரு சதையான இருதயத்தை தருவேன். If the people will cry out, if they will break their heart, if they will cry out and moan and break themselves, then I will give them one heart, I will give them a new heart and a heart of flesh. அப்படி ஒரு லைஃப் இருக்கு. There is such a life. ஆண்டவர் சொல்றார், நான் அதை தர்றேங்கற. The Lord says, I will grant it to you. ஆனா என்ன நடக்கணும்? But what should happen? இருதயம் குத்தப்படணும். Our heart should be pierced. இந்த மாலை வேளையில நம்முடைய இருதயம் நொறுங்கி ஆண்டவருடைய பாதையில வரணும். This evening time our heart should be bruised, broken, come to the feet of the Lord. அப்போஸ்தலர் 2:37. Acts chapter 2 verse 37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. When they heard this, they were pricked in their heart and they said, what should we do? பாவம் மன்னிக்கப்பட என்ன செய்யணும்? What should we do for our sins to be forgiven? பரிசுத்தமாக்கப்பட என்ன செய்யணும்? What should we do for our sanctification? இப்படி நீங்க உங்களுக்குள்ள ஒரு தவிப்பை வெளிப்படுத்தும் பொழுது, So when you exhibit a groaning within you, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தருவேன். The Lord says, I will give you one heart. உள்ளத்துல ஒரு புதிய ஆவியை கொடுப்பேன். I will give you a new spirit in you. அந்த கல்லான இருதயத்தை அந்த மாம்சத்திலிருந்து எடுத்துருவேன். I will take away the stony heart out of their flesh. நானே ஒரு
சதையான இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். And I myself will give them a heart of flesh. இது ஒரு தரம் அல்ல. This is not once. இன்னொரு இடத்துலயும் சொல்லுகிறார். In another place he repeats. எசேக்கியேல் 36:26. Ezekiel chapter 36 verse 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நவமான அப்படினா ஒரு புதிதான இருதயம். A new heart. பாருங்க இங்க ஆண்டவர் சொல்றார் நான் செய்றேங்கறார். Here the Lord says I will do it. நான் கொடுக்கிறேன் உனக்கு. I will grant you. எப்படி கொடுப்பேன்? How will I give it to you? 25 வசனம். Verse 25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு புது இருதயம் கிடைக்கும். It is only after this process you have a new heart. ஒரு 10 நிமிஷம் டைம். We have 10 minutes now. இருதயத்தில் சுத்தமாகிறதுக்கு கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். Let us surrender into the hands of the Lord for the purity in our heart. இது ஒரு நல்ல நேரம். This is the right time. ஆண்டவருடைய கரங்களில் உங்களுடைய இருதயத்தை சமர்ப்பியுங்க. Dedicate and surrender your hearts into the hand of the Lord. அவர் கிளியர் பண்ணட்டும். Let him clear it. ஆண்டவர் சுத்தம் பண்ணட்டும். May the Lord cleanse it. ஆண்டவர் கழுவட்டும். May he wash it. இரத்தம் தெளிக்கப்படட்டும். Let blood be sprinkled. கல்லான தன்மை மாறட்டும். Let the stony aspect change. கேடான தன்மை மாறட்டும். Let all the corruption to be removed. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருதயத்தில் சுத்தம் வேணும்? How many of you want purity in your heart today? அவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let all of us close our eyes, be on our இந்த knees. வசனங்களின் அடிப்படையில் கர்த்தருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் விழுவோம். On the basis of this word of God, let us fall at the feet of the Lord for some time. ஒரு டைம் வரும்போது At a particular time. அந்த ஒரு வசனம் வாசிங்க. 51ஆம் சங்கீதத்துல Psalms 51. அங்க தாவீது ஒரே ஒரு ஒரு ஜெபம் பண்றான். There is a prayer that David makes. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி. Create in me a clean heart. 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இப்ப பாருங்க அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தன்னுடைய இருதயம் கெட்டு போயிருச்சு. He knew that his heart is corrupted. மறுபடி இந்த இருதயம் திரும்ப கேடாவே வாழ்க்கையை ஊழியத்தை அரசாட்சியை கெடுத்துரும். It will this heart will keep on be corrupted. It will also rule our ministry, ruin our ministry. அவனுடைய ஆட்சியவே அழிச்சிரும். It will ruin his own kingdom. அதனால ஆட்சி கவுந்துருன்னு சொல்லி பயந்து கர்த்தருடைய சமூகத்துல சொல்றான் இந்த பழைய இருதயம் வேண்டாம். So he fearing that he will lose his governorship, he says, I do not want this old heart. இந்த பழைய கல்லான தன்மை வேண்டாம். I do not want the stony aspect of my heart. இந்த பழைய குப்பையான என்னை தீட்டுப்படுத்துகிற இருதயம் வேண்டாம். I do not want this heart which makes me deceitful. எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிச்சிருங்க. Create in me a clean heart. அருமையான ஒரு ஜெபம். It was a beautiful prayer. அதான் சுத்தமா மாத்துறது. It is to completely transform. அப்படியே மாத்தியாச்சு. It is completely transformed. எப்படி இருக்கும் பாருங்க. How will that be? அவங்க கேக்குற ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். He asked the Lord saying, Lord, create in me a clean heart. ஒரு 10 நிமிஷம் டைம் தருவேன். I give you 10 minutes. உங்களுக்குள்ள எப்படி தேவனோடு நெருங்கி வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவு நீங்க க்ளோஸ் ஆவாங்க. The manner in which you want to get very closer and nigh to God, you can get closer to God. நீங்க எவ்வளவோ உங்களை சுத்தப்படுத்தி இருப்பீர்கள். You would have cleansed yourself more and more. இந்த நாட்களில் அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தாழ்த்தி வருகிறீர்கள். These days you are preparing yourself, you humble yourself and you come here. எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாக இன்றைக்கு இருதயத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார். As a foundation of all these, the Lord wants to cleanse your heart today. நீ ஒரு புதிய இருதயத்தை உண்டு பண்ணிக்கொள். You make in you a new heart. நீ அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது When you come to that stage, கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை உனக்கு தருவார். the Lord will give you a new heart. அந்த கல்லெல்லாம் மாத்திடுவார். He will take the stony aspect in you. கர்த்தர் ஒரு சதையான ஒரு நவமான ஒரு புதிய இருதயத்தை சுத்த இருதயத்தை உனக்குள் சிருஷ்டிப்பார். The Lord will create in you a clean heart, a new heart, a heart of flesh. இன்னைக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடக்க போகிறது. Today there is going to be a bypass surgery. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? கர்த்தர் எனக்குள்ள உனக்குள்ள நமக்குள்ள கர்த்தர் இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். The Lord desires to do a transformation in our heart, in me, in you and in us today. தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். Let us surrender into the hands of the Lord. அவர் தன்னுடைய வேலையை செய்யட்டும். May he do his work in us. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும். கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும். எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட உம்மா
உம்மையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் ஆதாரமேங்குகிறேன் கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் ஆதாரமேங்குகிறேன் கல்லாமல் இருதயமாற்றி சதையான இருதயம் தாரும் கல்லான இருதயமாற்றி சதையான இருதயம் தாரும் இப்போது உம்மையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்த நானே உலகை மறந்திட நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நானே உலகை மறந்திட கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் ஆதாரமேங்குகிறேன் கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் ஆதாரமேங்குகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு இன்னைக்கு கல்லான இருதயம் மாற வேண்டும்? எத்தனை பேருக்கு சதையான இருதயம் வேணும்? அந்த சதையான இருதயம் இப்பொழுது ஒரு சுத்த இருதயம் உங்களில் பொருத்தப்படுமானால் எப்போதும் கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், இந்த உலகத்தை மறந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை பேருக்கு தேவை? அப்படி ஒரு வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் இயேசு இயேசு என்று உருகிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. உலகை மறக்கும் ஒரு வாழ்க்கை. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரு. எல்லாரும் கேளுங்க. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரு. எப்போதும் உம்மையே நினைந்து உருகினேன். உம்மால் இருந்து நான் உலகை மறந்திட. எப்போதும் உம்மையே நினைந்து உருகினேன். உம்மால் இருந்து நான் உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் ஆதாரமேங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் எல்லாரும் அன்பின் ஆதாரமேங்குகிறேன். கல்லாவின் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரு. கல்லாவின் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரு. இப்போதும் உம்மையே நினைந்து உருகினேன். உம்மால் இருந்து நான் உலகை மறந்திட. இப்போதும் உம்மையே நினைந்து உருகினேன். உம்மால் இருந்து நான் உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் ஆதாரமேங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் ஆதாரமேங்குகிறேன். எப்போதும் உம்மையே நினைந்து உருகினேன். உம்மால் இருந்து நான் உலகை மறந்திட. இப்போதும் உம்மையே நினைந்து உருகினேன். உம்மால் இருந்து நான் உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன்
நீங்குகிறேன் அன்பினாதான நீங்குகிறேன் கர்த்தாவே Hallelujah, hallelujah, hallelujah. Ibana varabana. ஆமென். இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு சுத்த இருதயத்தை தரப்போகிறார். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, என் இருதயம் சரியில்லைப்பா, கல்லாய் போயிருச்சு, செத்து போயிருச்சு, மகா கேடுள்ளதாய் போய்விட்டது, இருளடைந்த ஒரு நிலவரத்தில் நான் வந்திருக்கிறேன், என் இருதயத்தை மாத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சுத்த இருதயமா மாற்றுங்கன்னு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு அந்த அனுபவத்தை தரப்போகிறார். இப்பொழுதே அநேகருக்குள் அந்த ஆவியானவருடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்று சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த கூட்டத்தில் இறங்கி உன் இருதயத்தை சதையாய் மாற்றுவாரானால், ஒரு நவ இருதயமாய் மாற்றுவாரானால், ஒரு சுத்த இருதயமாய் மாற்றுவாரானால், உன்னுடைய பேச்சு மாறும், உன் சிந்தை மாறும், உன் நினைவு மாறும், உன் தோற்றங்கள் மாறும், உன் பாதை மாறும், உன் பேச்சு மாறும், உன் ஊழியம் பிரகாசிக்கும். கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். துரானியார் ஏத்னபல வக்கரா எப்போதும் உம்மையே நினைந்து உருகிரு, உம்மாலிருந்து நாடி உருகி மறந்திரு, இப்போதும் உம்மையே நினைந்து உருகிரு, உம்மாலிருந்து நாடி உருகி மறந்திரு. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பில்லாதான நீங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பில்லாதான நீங்குகிறேன். இப்போதும் உம்மையே நினைந்து உருகிரு, உம்மாலிருந்து நாடி உருகி மறந்திரு. இப்போதும் உம்மையே நினைந்து உருகிரு, உம்மாலிருந்து நாடி உருகி மறந்திரு. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பில்லாதான நீங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பில்லாதான நீங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பில்லாதான நீங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பில்லாதான நீங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பில்லாதான நீங்குகிறேன்.
உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Samuel chapter 3 verse 3. நாபாலின் மனைவியாய் இருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவருடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன். இங்கே தாவீதினுடைய 3வது குமாரன் அப்சலோமை பற்றி சொல்லி இருக்கிறார். Here it is mentioned about Absalom, who is the 3rd son of David. இவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. He was not an Israelite. இவன் கேசூரின் வம்சத்தைச் சேர்ந்தவன். He belonged to the generation of Geshur. கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம். He was the 3rd Absalom, the son of Maacah, the daughter of Talmai, king of Geshur. ஒரு அந்நியன். He was a stranger. ஆனால் இவனை தாவீது பெற்றெடுத்தபடினால் இப்பொழுது இவன் இளவரசனாக அரண்மனையில் இருக்கிறார். Because David had begotten him, now he is a prince in the palace. பைபிள் சொல்லுகிறது நாம் அந்நியர்கள். The Bible says we are also strangers. காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். We were apart from the commonwealth of God. ஆனால் நமக்கு கிருபையினால் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. But we have got this chance by grace. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace are you உங்களால் saved. உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. By grace are you saved. This is not of you, but this is the gift of God. அப்சலோம். Absalom. அப் அப்படினா பிதா. Ab means God, father. சலோம் என்று சொன்னால் சமாதானம். Salom means it is peace. சமாதானத்தின் பிதான்னு அர்த்தம். He is the father of peace. இல்லாவிட்டால் பிதா சமாதானம் உள்ளவர் என்று அர்த்தம். Or it means that the father is one who has peace. கிறிஸ்தவ வாழ்க்கையில சமாதானம் தான் மிகவும் முக்கியமானது. In our Christian life, peace is very important. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது சபைக்கும் தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கும் அவர் விட்டு போனது இல்லாவிட்டால் கொடுத்து போனது சமாதானம் மட்டுமே. When Jesus departed from this world, that which he gave unto the church and those people who followed him was peace. வேற ஒண்ணையும் அவர் வச்சிட்டு போல, கொடுத்துட்டு போல. Nothing else did he keep back or nothing else did he give them. போகும்போது கொடுத்துட்டு போனது வச்சிட்டு போனது என்னது? What is that he kept back when he left the world? யோவான் 14:27. John 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் மிகவும் முக்கியமானது. So peace is very important. சமாதானம் இருக்கிற இடத்துல தான் சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். Where there is peace, the head of Satan is bruised. சமாதானம் இல்லாட்டா சாத்தான் அங்க தலைவிரிச்சு ஆடுவான். If there is no peace, then Satan will dance his own. ஆனா எங்க சமாதானம் இருக்கோ அங்கே சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். Wherever there is peace, the head of Satan is bruised. வாசிங்க. சமாதானத்தின் தேவன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் தான் அந்த சாத்தானை நசுக்க முடியும். Only the God of peace can bruise Satan. சமாதானம் இல்லைன்னா பிசாசு நம்ம தலையை நசுக்கிடுவான். If there is no peace, then the devil will bruise our head. அதனால சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the peacemakers. அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார். For they should be called the sons of God. இவன் ஒரு அந்நியன். He was a stranger now. இவனை கர்த்தர் இளவரசனாக அரண்மனையில வச்சிருந்தார். But the Lord had set him as a prince in the palace. ரொம்ப அழகானவன். He was very beautiful. இவன மாதிரி அழகு அநேகர் கிடையாது. He was a handsome man. There was no other as handsome as he was. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது 2 Samuel chapter 14 அவன் எவ்வளவு அழகுள்ளவன் சொல்லியிருக்கு. 25ஆம் வசனம். verse 25. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவ்வளவு அழகானவன். He was so handsome. There was no one as beauty as him. எழுத்தின்படி மிகவும் அழகானவன். Literally, he was so much praised and for his beauty. அவனுடைய தலைமயிர் அவனுக்கு பாரமா இருப்பதனால் வருஷத்துல ஒரு ட்ரிப் அவன் அதை மொட்டை அடித்துக் கொள்வான். Because his hair was heavy for him, once in a year he will make his head bald. அவன் அவ்வளவு
அந்த முடியே அவனுடைய ஹேர் ஸ்டைலே பயங்கரமா இருக்கும். To that extent his hairstyle and his hair would look so beautiful. கர்த்தர் பாருங்க, ஒரு அந்நிய மனுஷனை இளவரசனா மாத்தி அழகுள்ளவனா மாற்றி ஒரு பழுதும் இல்லாதவனாய் அவனை மாற்றியிருந்தார். The Lord had made a stranger as a prince and he has made him beautiful and without any blemish. பழுது இல்லாத அனுபவம் என்பது மணவாட்டியினுடைய ஒரு தன்மை. Experience of having no blemish is one of the attributes of the bride. உன்னத பாட்டுல நாம் பார்க்கும் பொழுது Song of the Solomon we read 4:7 chapter 4 verse 7. என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை. இவ்வளவு அருமையான ஒரு மனுஷன்தான் அப்சலோம். Such a beautiful man, an excellent man was Absalom. ஒரு இன்சிடென்ட் நடந்தது. There was one incident which took place. ஒரே ஒரு சம்பவம். Only one incident. அந்த சம்பவம் அவனுடைய வாழ்வை புரட்டிட்டு. This incident totally overturned his life. நான் நேத்து சொன்னேன். Yesterday I said. ஒரே ஒரு காரியம். Just one thing. சொல்லுங்க பாபு. மரியாதை செலுத்தாத ஒரு காரியம். The only point of not. இல்ல காணிக்கையில சரியா செலுத்தாத ஒரு காரியம். நேற்று முந்தானால நான் சொன்னது. Yesterday and day before yesterday we saw that it was not giving respect or not giving our offering rightly. ஆமானுக்கு மொர்தெகாய் ஸ்தோத்திரம் பண்ணல, அது அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. Mordecai did not offer greetings to him and that spoiled his life completely. காயின் சரியா காணிக்கை செலுத்தல, அது அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிடுச்சு. Cain did not offer give his offering rightly, that brought an end to his life. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து பாக்கும்போது இவனுடைய சகோதரிக்கு ஒரு கெட்ட சம்பவம் நடக்கிறது. 2 Samuel chapter 13 from verse 1 onwards we read that there was an ill incident which took place for his sister. அது ஒரு மோசமான ஒரு சம்பவம். It was an evil incident that took place. நடக்க கூடாத ஒரு காரியம். It was an incident which should not occur. அது யாரும் எதிர்பார்க்காதது. No one expected it. ஒரு தவறு நடந்தது. There was a fault which took place. அது இவனுடைய வாழ்வை பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டது. That brought his life into a greater conflict. அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவனுடைய முழு வீழ்ச்சிக்கும் காரணம். Only that one incident was the reason for his fall. அவனுடைய வாழ்வின் வீழ்ச்சியினுடைய மைய புள்ளி அந்த இன்சிடென்ட்ல தான் இருக்கு. The center of his fall and of the incident in his life, of the fall in his life was this incident. அதோட அவன் புத்தி மாறிடுச்சு. With that his mind changed. டென்ஷன் ஆயிட்டான். He was tensed. ஆனா வெளிய ஒண்ணும் காட்டிக்கல. Outwardly it was not seen. பட் அது மைண்டுக்குள்ள வருஷ கணக்கா அவனுக்குள்ளேயே போராடுது. Years together it was striving in his mind. அது நீங்க 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல வீட்ல போய் உட்கார்ந்து படிங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்ச கதை தான். 2 Samuel chapter 13 you can read at your homes, it is well aware to everyone. அவனுக்கு அதை சகிக்க முடியல. He could not bear with it. அது மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. It remained in his mind. அந்த ஒரே இன்சிடென்ட். With that one incident. 2 சாமுவேல் 13:22ல பார்க்கும் பொழுது இந்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 Samuel chapter 13 verse 22 we read, and because of this Absalom hated him. இந்த காரியத்தின் நிமித்தம். Because of this matter. அந்த ஒரு இன்சிடென்ட் அவன் மைண்டை விட்டு போகவே இல்லை. That one incident did not leave his mind. பட் நன்மையோ தீமையோ பேசலன்னு அந்த வசனம் சொல்லுகிறது. But the Bible says that he did not speak evil or good about him. ஒண்ணும் பேசிக்கல. He did not speak anything. அமைதியா விட்டுட்டு உள்ளுக்குள்ள அந்த வேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. He did not speak anything outwardly, but within he had that hatred increasing. உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் உங்களை இப்படி பாதிச்சிருக்கா? Has any incident which happened in your life harmed you in this manner? சுட்டு போட்டாலும் மறக்காது. Even if you are being shot down, you will not forget. அதுக்கு நீங்க சொல்லுங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடும்பை. You will try to use that proverb for this cause. வசனத்தெல்லாம் விட்டுட்டு திருக்குறளையே கூட்டி வந்துருவீங்க. You will try to bring the Tirukkural inside the forgetting your verse. Think ஏதாவது ஒரு சம்பவம். There is some incident. 23ஆம் வசனம் சொல்லுகிறது 2 வருஷம் சென்ற பின்பு. Verse 23 says after 2 full years have passed by. வருஷங்கள் போயிட்டு இருக்கு, ஆனா பகை மாறவே இல்ல. Years are rolling by, but the hatred is not changing. அது உள்ளுக்குள்ளேயே செட் ஆகிட்டே இருக்கு. That is within. டைம் கிடைச்சது. When there was a right time, அம்னோனை கொன்னுட்டான். he killed Amnon. எப்படி இருக்கும்? ஒரு இன்சிடென்ட் 2 வருஷமா இவனுக்குள்ள புகைஞ்சு அது வெளியே வரும்போது ஒருத்தன் என்ன செஞ்சிருச்சு? கொன்னுடுச்சு. For 2 full years this one incident was keeping on ruling within his heart, and when the right time appeared he killed him. ஒரு சகோதரன், There was one brother, 12 வயசு இருக்கும்போது when he was 12 years old, அவங்க அப்பாவை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். a man killed his father.
இவன் ஒரு பையன், He was the only son, மத்ததெல்லாம் பெண் பிள்ளைகள். all the others were daughters. இவனுக்கு அப்ப 12 வயசு. He was 12 years old. சரியான விவரம் தெரியாது. He did not have the clear understanding. யாரு எவருன்னு தெரியாது. He did not know who the man was. பட் அப்பாவை கொன்னுட்டாங்க, அது மட்டும் அறிவுல இருக்கு. He only had the understanding that his father was killed. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நடந்த சம்பவம். This was the incident when he was 6 years in the 6th standard. குடும்பம் அப்படியே செதஞ்சு போயிருச்சு. After which his family totally was bruised. என்ன தலைவன் இல்ல. Because there was not the head of the house. நெருக்கமான ஒரு சூழ்நிலை. A trait of afflictions. இந்த பையனால ஓரளவு தான் படிக்க முடிஞ்சது. He could only be educated to an extent. அதுக்கு பிறகு அங்க போய் இங்க போய் கஷ்டப்பட்டு ஏதோ அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் கட்டி வச்சான். After which he went and toiled here and there and finally got his sisters married. ஒரு டயத்துக்கு பிறகு After a particular period of time, நம்முடைய ஒரு விசுவாசியோடு டை அப் ஆனான். he had a tie up with one of our believers. ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஜாயின் பண்ணான். He joined for a contract basis. ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. Both had taken the contract. ஒரு certain டைமுக்கு பிறகு அந்த கான்ட்ராக்ட் நல்ல லெவல்ல டெவலப் ஆயிடுச்சு. After a particular time limit, the contract went to a good அது development. அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தது. It brought a faith within him. அவன் ஓரளவு ரட்சிக்கப்பட்டான். He was saved to an extent. இப்ப நல்ல டெவலப் ஆகுறான். Now he is developing. நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது While he was being developed, ஒரு நாள் ஒருத்தன் வந்து சொன்னான், one day a man came to him and said, உங்க அப்பாவை கொன்னவன உனக்கு தெரியுமான்னு கேட்டான். "Do you know the man who killed your father?" தெரியாது. "I do not know." பாத்திருக்கியா? "Have you seen him?" இல்ல. "No." பேர் தெரியுமா? "Do you know his name?" தெரியாது. "No." எந்த ஊர்ல இருக்கான் தெரியுமா? "You know his place?" தெரியாது. "No." நீ வேணா வா, நான் ஒரு நாள் காட்டுறேன். "Maybe you want to come, I will show him to you." இப்ப அவனுக்கு வயசு 32 வயசு. Now he was 32 years old. 20 வயசு கழிச்சு 20 வருஷம் கழிச்சு After 20 long years, கொஞ்சம் டெவலப் ஆகி வரும்போது, when he was trying to be developed, புதுசா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றபோது, he was newly married, he had children. திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றான், உங்க அப்பாவை கொலை பண்ணவனே உனக்கு காட்டுறேன். All of a sudden a man appears to him and says, "I will show you the murderer of your father." இப்பதான் ரட்சிப்புக்குள்ள வர்ற டைம். It was the time he was about to be saved. இப்ப திடீர்னு பார்த்தா இத கொண்டு வந்து அவன் தலையில ஏத்திட்டாங்க. All of a sudden he brought this mind into him. அவ்வளவுதான். That was the end. அதோட இவனுடைய புத்தி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. With that his mind started to reverse. நம்ம இவ்வளவு வசதியா இருக்கிறோம், அப்பாவை கொன்னவனை விட்டுட்டு வச்சிருக்கலாமா, இவனை காலி பண்ணிடணும்னு ஒரு ஆவி உள்ள வந்துருச்சு. We have so much of conveniences. Should we leave that person in peace who killed our father? We should finish him off. அதோட கம்பெனியை விட்டான், குடும்பத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். எப்படியாவது அவனை தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்லி அதுக்குன்னு ஆள்லாம் செட் பண்ணி கரெக்டா போயிட்டான். He wanted to somehow catch hold of that man, therefore he left his company, his family and everything, and he set up people in order to catch hold of the man. அதுக்குன்னு பையங்களை ரெடி பண்ணான். He also set up the boys. அதுக்குன்னு கார்லாம் ரெடி பண்ணான். He made up a அதுக்குன்னு vehicle. பணம் ரெடி பண்ணான். He also prepared money. அதுக்குன்னு ஆட்கள் எல்லாம் அவனை எப்படி கொண்டு வரணும்ங்கற ஆள்லாம் ரெடி பண்ணான். He also prepared the way in which he should be brought. அந்த ஆளுக்கு இவனும் தெரியாது. That man did not know him. அந்த குறிக்கப்பட்ட ஆளுக்கு இவனை யாருன்னே தெரியாது. The particular man did not know who he was. ஏன்னா அப்ப இவன் குட்டி பையன். Because he was a small boy. ஆனா பட் அவன் லேண்ட் புரோக்கரா இருக்கான். But he was a land broker. அதனால இன்னொரு இடத்துல ஒரு இடம் வேணும் அப்படினு சொல்லி ஒரு ஆள் மூலமா அவனை ஒரு காட்டுக்குள்ள இந்த இடத்தை காட்றதுக்கு கொண்டு வராங்க. So he was brought under the statement that he had to be shown he had to show a land for a person, and he was brought to a forest area. 20 வருஷம் கழிச்சு அப்பாவை கொன்னவன அந்த லேண்ட்ல வச்சு ரெண்டு பேரும் நேரடியா சந்திச்சாங்க. On that land he met the person the murderer of his father directly after 20 long years. கூட்டி வந்தால் இன்ட்ரோ듀ce பண்ணார். இவர்தான் இடத்தை வாங்க போறாரு. The person who brought him said, "This is the man who is going to purchase your land." இவர்தான் ஓனர். He is the owner. வாங்க போற ஓனர் இவர்தான். This is the owner of the land. இவர்தான் லேண்டுக்கு புரோக்கர் அப்படினு ரெண்டு பேர் இருக்காங்க. He introduced the other one saying he is the land broker. ரெண்டு பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டாங்க. They shook their hands. அடுத்த 10 நிமிஷத்துல அவனை காலி பண்ணிட்டான். Very 10 minutes he finished him off. அப்படியே எல்லாம் குரூப்பா போறாங்க அந்த இடத்தை பாக்குது. They all went in as a group to see the land. இவனுக்குள்ள அந்த ஆவி வருது, கொலைகார ஆவி. The spirit of murder was working in him. அவ்வளவுதான், சுத்தி நின்னு வெட்டிட்டாங்க, கொன்னுட்டாங்க. They all compassed him and they slew him, killed him. இது ஒரு ஆவி. This is a spirit உள்ளுக்குள்ள இருக்கும், which is within. சமயம் வரும் பொழுது உயிர் அடையும். At the appropriate time it will receive life. இந்த ஜென்ம சுபாவம் உள்ளுக்குள்ள இருக்கும். This sensual nature is within. டைம் வரும் பொழுது அது வெளிய வரும். அது வரைக்கும் அது அப்படியே பம்மிக்கிட்டே இருக்கும். At the appropriate time it will show its head, until then it will keep on silent. உனக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. It is within you and me. அது வரும் பொழுது தான் வரும், இல்லனா மத்த நேரத்துல அட்டாசமா அமைதியா இருக்கும். Only at the appropriate time it will have its life, otherwise it is 2 வருஷம் silent. கம்முன்னு இருந்தான். 2 long years he was silent. சரியான டைம் வந்துச்சு. At the right time, கரெக்ட்டா டைம் பார்த்து அவனை கொலை பண்ணிட்டான். at the right time he killed him. ஒரு இன்சிடென்ட், தன்னுடைய தங்கச்சிக்கு நடந்த ஒரு சம்பவம் அவனை இப்பொழுது முதலாவது கொலைகாரனாக மாற்றினது. One incident, that is the incident in the life of his sister, now made him a murderer. யோசிச்சு பாருங்க. Just imagine.
இப்ப அவன் கொலைகாரனா மாறிட்டான். Now he stands a murderer. இப்ப நடந்தது என்ன? Now what happened then? 2 சாமுவேல் 13:38 மறுபடியும் கேசூருக்கு போய் விட்டான். 2 Samuel chapter 13 verse 38 we read he returned to Geshur again. வாசி. அப்பொழுது அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். 2 வருஷம் வெயிட் பண்ணி அவனை கொன்னான். 2 years he waited and he killed him. 2 வருஷம் நாசமா போச்சு. 2 years was lost. இப்ப அடுத்து 3 வருஷம் எங்க போய் ஒளிஞ்சாச்சு? திரும்பவும் கேசூர்ல போய் உட்கார்ந்துட்டான். Now 3 years he is hiding at Geshur. இப்ப அடுத்த 3 வருஷம் ஒண்ணுமே இல்ல. So next 3 years is nothing. பழைய நிலவரம். The old state. இது எதுக்கு ஒப்பிடலாம்? What can we find typical to? ஆராதனைக்கு போவதை காண்பிக்கிறது. Returning to idolatry. மறுபடியும் விபச்சாரத்துக்குள்ள போறதை காண்பிக்கிறது. Returning to fornication. மறுபடியும் ஜென்ம சுபாவத்துக்குள்ள போறதை காண்பிக்கிறது. Returning to our sensual nature. பின்மாற்றத்துக்குள்ள போறதை காண்பிக்கிறது. Getting into a backslidden state. இல்ல விபச்சாரத்துக்குள்ள போறதை காண்பிக்கிறது. Getting back to adultery. இல்ல பாவ உறவுக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. Or a sinful relationship are once again renewed. திரும்பவும் கேசூருக்கு எங்க பிறந்தானோ அங்க போய்ட்டான் பாருங்க. He fled back to Geshur where he was born. இவன் கேசூர் வம்சத்தான். He was the seed, a generation of Geshur. இப்ப அங்க போய் ஒரு 3 வருஷம். Now he spends 3 years there. இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பகையிலயும் துக்கத்திலயும் ஜென்ம சுபாவத்திலயும் நம்முடைய வருடங்கள் போய் கொண்டே இருக்கிறது. This is how in our spiritual life, in hatred, in sorrow and in all kinds of afflictions our spiritual life are going on. பரிசுத்தத்துக்காக செலவழிக்கப்பட வேண்டிய வருடங்கள் பாவத்துக்காக ஜென்ம சுபாவத்துக்காக நம்முடைய கோபத்துக்காக நாட்கள் போய் கொண்டே இருக்கிறது. The times that we need to spend for our spirituality, where we spend for sin, for our sensual nature and for all kinds of sorrows in us. இப்ப திரும்பி வரலாம். Let us return. இப்ப திரும்பி வரணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு. Now he has a desire to return. இப்ப திரும்ப வந்துறான். Now he is returning. யோவாப் மூலமா எப்படியோ உள்ள வந்து திரும்பி உள்ள வந்துட்டான். He catches hold of Joab and he somehow enters back into his kingdom. அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். எப்படியோ 2 வருஷம் திரும்பி வந்துட்டான். 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 14 verse 28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். அவ்வளவுதான். இப்ப திரும்பி வந்துட்டான். திருப்பி வந்து 2 வருஷம் எங்க போல? ராஜாவை பார்க்கவே போல. Now he is returned, but now after returning for 2 long years he did not look at the face of the king. இப்ப தகப்பனோட உள்ள ஐக்கியம் சுத்தமா போயிடுச்சு. He is completely lost his connection with his father. இப்ப அடுத்த 2 வருஷம். Next 2 years. முதல்ல 2 வருஷம் கோபத்துல போச்சு. 2 years in anger. 3 வருஷம் கேசூர்ல போச்சு. 3 years in Geshur. இப்ப எருசலேமுக்கு வந்துட்டான். He returned to Jerusalem. 2 வருஷம் யார் முகத்துல முழிக்கல? தகப்பன் முகத்திலே முழிக்கல. After having come to Jerusalem he did not look at the face of his father for 2 years. இப்படி ஒரு 2 years போகுது. 7 years போகுது. So 7 years have passed by now. இப்ப நம்முடைய வருஷங்கள்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. How our years are passing, you can imagine. யோசிச்சு பாருங்க. You can consider them. ஒரு வளர்ச்சி இல்லாம, without any growth, ஒரு தெய்வீகம் இல்லாம, without divinity, ஒரு முன்னேற்றம் இல்லாம, without any ஒரு progression, பரிசுத்தம் இல்லாம, no holiness, ஒண்ணுமே இல்லாம நாட்கள் மட்டும் போயிட்டே இருக்கும். with nothing, with no growth in us, our days are passing by. நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says redeeming the time. இப்ப வந்தவன் என்ன பண்ணான் தெரியுமா? The man who came, what did he do now? 2 சாமுவேல் 14:30. 2 Samuel chapter 14 verse 30. அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீ கொளுத்தி போடுங்கள் என்றார். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீ கொளுத்தி போட்டார்கள். மற்றவருடைய விளைச்சலை இப்ப கெடுக்கிறான். Now he is spoiling the increase of the others. மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவது. Spoiling the spiritual growth or spiritual life in others. எப்படி இருக்கும்? How would that be? வருஷ கணக்கா தண்ணி பாய்ச்சி உழுது மருந்தடிச்சு உரம் போட்டு அழகா பாதுகாத்து விளைச்சல் வச்சு அழகா விளைஞ்சு அறுக்க போற டயத்துல யார் வந்துட்டா? இந்த ஆவி இவனுக்குள்ள பூந்து மொத்தத்தையும் கொளுத்துட்டான்ட்டான். அவ்வளத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கி விட்டான். They have been sowing for long years, plowing it, manuring it and taking care of it. At the time of the harvest, this spirit got into him and he set it on fire. The whole thing was on fire. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். Just imagine how that would be. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்குதா? Is our life a hindrance to the blessing of the others? மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை அபிஷேகத்தை நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்களா? Have you brought a loss in the progression and the anointing in others? திரும்ப அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்தது. Now he repents. ராஜாவோடு ஒப்புரவானான். He reconciled with the king. 2 சாமுவேல் 14:33. 2 Samuel 14:33. யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான்.
இப்போதான் அவனுக்குள்ள ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகும். Now he has a reconciliation in him. ஒரு இன்சிடென்ட் 7 வருஷத்தை நாசம் பண்ணிடுச்சு. One incident brought a loss for 7 years of his life. 7 years கழிச்சு தான் இவனுக்குள்ள ஒப்புரவாகுதல் வருது. Only after 7 years he has a reconciliation in him. நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine on your side. ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்க மண்டையில இருக்கு. There is some incident which is sitting in your mind. அது அப்படியே உனக்குள்ள பகையா மாறி. It has turned as enmity, hatred. சமாதானத்தை கெடுத்து. Lost your amazing, lost your peace. Made you lost your life. உன்னை மறுபடியும் ஜென்ம சுபாவத்துக்கு போக வச்சு. Brought you back to your essential nature. அநேகருடைய விளைச்சலை கொளுத்தி. You set fire to many people's harvest. இப்ப திரும்பவும் அவன் வந்து சமாதானமாயிட்டான். Now once again he is at peace. இது நமக்கு ராபோஜனத்துல நடக்கிற ஒரு சம்பவம்னு வெச்சுக்கோங்களேன். Maybe this is an incident at the Holy Communion. நான் அடிக்கடி சொல்லுவேன். Very often I repeat. இயேசு கிறிஸ்து வரணும்னா ராபோஜன நேரத்துல வந்தாருன்னா ஒரு பாதி வராது தூக்கிட்டு போலாம். If Jesus Christ should come, if it is at the time of the Holy Communion, he will take at least half of them. முழு உலகத்துல உள்ளவங்களையும் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டார்னா வருஷ கடைசில வந்தாதான் அங்க சேர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். If he wants to take the people of the whole world, he should come at the end of the year. அப்படிதானே? Isn't that true? அப்பதான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுத்திகரிப்பு, ஒப்புரவாகுதல், சமாதானம் எல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் உடைஞ்சு கிடஞ்சு ஒட்டி கிட்டி சேர்த்து விட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்பதான் ஜெபம் பண்ணுவேம்மா, உபவாசம் போடுறோம்மா, அதுமா இதுமா, அது வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். Only at that time they would have a reconciliation with them. They will have all the broken parts will be sticked again together and so on. மறுபடியும் என்ன நடந்தது? Again what happened? இப்ப சமாதானம் ஆயாச்சு. Now he is at peace. சமாதானம் ஆன பிறகு After he made peace. 2 சாமுவேல் 15:1-2 நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜனத்தை இழுக்க ஆரம்பிக்கிறார். 2 Samuel chapter 15 verses 1 and 2 he started to draw people unto himself. அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் என்ன தெரியுமா? What is the spirit in him? ஜனங்களை சேர்ப்பது. To gather people to himself. Groupism. சபைக்குள்ள இது ஆகவே ஆகாது. This is never a part of the church. அவன் வந்து நிப்பான். He would be there. யாராவது ராஜாட்ட போனா, if anyone went to the king, உன் காரியம் கரெக்ட்டா தான் இருக்கு, பட் ராஜா ஒண்ணும் தெளிவா பேச மாட்டாரே. If you go to the king but the king does not speak clearly. நான் இருந்தேன்னா இந்த காரியம் சக்சஸ் ஆயிடும். If I was there, the matter would be a success. உடனே அவனை கையை நீட்டி முத்தம் செய்து அப்படியே பாக்கெட் பண்றதுல அவன மாதிரி ஆள் எவனுமே கிடையாது. He would stretch out his hand, he would embrace him, give him kiss him, and that's how you will put them into his hands. எப்படி இருக்கும்? How would that be? ஒரு நயவசனிப்பின் ஆவி. A spirit of enticement. ஜனத்தை இழுக்கிற ஒரு ஆவி. A spirit drawing people to himself. ஜனங்களை பாக்கெட் பண்ற ஒரு ஸ்பிரிட். A spirit where he gathers people to himself. அவங்ககிட்ட போய் பேசுறது, இப்படியா ஏரியா பிரேயர்ல போய் அதை பேசுறது, இதை பேசுறது, அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, ட்ரிப் அடிச்சு அங்க போனா இப்படி, அவங்க வீடு, அவங்க இப்படி, இவங்க இப்படிலாம் பேசுறீங்களா? They go here and there, they speak in the area prayer about this and that person, they will go here and there. And that is how they speak to them enticingly. ஒரு இடத்துல ஒரு ஏரியா பிரேயர். In one place there was an area prayer. ஒரு விசுவாசி, a believer. அவர்தான் ஏரியா பிரேயர் தலைவர். He is the leader of the area prayer. நம்ம ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் இப்ப பவர் இல்ல. Our servants of God have no power now. அங்க ஒரு ஆள் இருக்கான். There is one person there. அவனை நீங்க சொன்னீங்கன்னா நான் கூட கொண்டு வருவேன். If you tell me, I can bring the person. எந்த வீட்ல செய்வன இருந்தாலும் உடனே எடுத்துறாரு. He will immediately remove any kind of witchcraft, sorcery in any place. ஆனா கொஞ்சம் காசு மட்டும் அதிகமா செலவழியும். But we need to pay him a lot. எப்படி? ஏரியா பிரேயருக்கு அனுப்புனா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா உன்னை அனுப்புனா நானு. He was sent as an area prayer leader, but he became a sales representative. கடைசில என்ன ஆச்சு? Finally what happened? அத கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படி இவத்தை சாஞ்சாங்க. Some people heard his words and they took his side. அது கடைசில ஒரு பெரிய பிரச்சனையாயி நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கும்போது என்கிட்ட வந்துச்சு. Finally it bloated up to be a big problem and it came to me when I was the assistant pastor. இவங்க கூட்டி வந்த ஆளு யார் தெரியுமா? You know who was brought there? நம்ம ஊழியத்தை விட்டு போனவன். A person who left our ministry. அவன் எப்படி அவன் அந்த பொம்மையை எடுத்தான், செய்வனை எடுத்தான்னு சொன்னா, you know how he took out the sorcery that was done? ஒரு கம்பெனில பொம்மை இன்னைக்கு செய்வனை எடுக்கறேன்னு இருக்கான். He had gone to a company and said I will take out the sorcery enchantment done here. They took him there. அவருக்கு ஃபீஸ் 25000 ரூபாய். He was paid 25,000 fees. ஏரியா பிரேயர் லீடர் வந்து அதுல ஒரு பார்ட்னர். அந்த காசுல ஒரு இவருக்கு ஒரு கமிஷன். Area prayer leader is a partner there. He will receive a commission from that money. இப்ப அந்த கம்பெனில போய் இப்ப செய்வனை எடுக்கணும். Now he has to go and remove the sorcery of that company. அங்க போன உடனே after having gone there, இது என்னது கேமராவா? கேமரா ஆஃப் பண்ணுங்க, ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டாருன்ட்டான். He said, is that a camera? கேமராவுக்கு ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம்? Is that a camera? The spirit of the Lord will not work if the camera is on. அப்ப அங்க இந்து ஆட்கள் வேலை செய்றாங்க. There were Hindus there. அவங்க என்ன பண்ணாங்க? ரைட் ஓகே ஆஃப் பண்ணுன்ட்டான். They said immediately switch off the camera. ஆஃப் பண்ணியாச்சு. It was switched off. ஆஃப் பண்ண உடனே இவர் போறாரு, அங்க தோன்றாரு, அங்க செய்வன இருக்கு, இங்க செய்வன இருக்குன்னு தோன்றாரு. He went here and there and dug the earth saying it is here and there. But it was switched on. கேமரா ஆன் பண்ணிட்டான். But he switched it on.
இவர் சாக்ஸ்குள்ள இருந்து ஒரு பொம்மை எடுக்கிறாரு. He took a doll from his socks. உள்ள தூக்கி வைக்கிறாரு. He put it in the earth. இதுக்கு தான் நம்ம ஏரியா பிரேயர் லீடர்ஸ் வந்து தலைவர்கள் பார்ட்னர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கொடுக்கறான். Our area prayer leaders are partnership and sponsorship for him. மனைவி புருஷனும் மனைவி என்கிட்ட வந்தாங்க. The husband and wife came to me. ஏன்னா அன்னைக்கு நைட்டே நான் பெங்களூர்ல இருந்து மீட்டிங் முடிச்சு போயிட்டு இருந்தேன். I was returning from Bangalore after a meeting that night. அப்பவே எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. I received a call on this matter. அங்கேயே நான் எல்லாம் என்கொயரி பண்ணி கேதர் பண்ணிட்டே வந்தேன். I was gathering information about all this. நைட் சென்டர் பாஸ்டர் வண்டியிலே பேசினேன். That night on the way I was speaking to the center pastor. அன்னைக்கு நைட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டோம், சபையை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டோம். That night he was announced to be excommunicated out of the church. இப்படி ஒரு ஆள் சபைக்கே தேவையில்லை. We do not need such a person in the church. அடுத்த நாள் புருஷனும் மனைவியும் என் ரூம்ல வந்து உட்கார்ந்தாங்க. Very next day the husband and wife came to my room. நான் சொன்னேன், நீ ஏரியா பிரேயர் லீடர்ல இத பேசினாயா? I asked him, did you speak this in the area prayer? உடனே மனைவி சொல்லுது, நானும் டெய்லி கூட தான் போனேன், ஒரு இடத்துல கூட அவர் பேசல. The wife immediately said, I accompanied him every day, he never spoke this word anywhere. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு, நான் இப்ப புருஷன்ட்ட பேசுறேன், ஏய் நீ பேசுனியா இல்லையா? I asked her to keep her mouth shut and I want to speak to the பதிலே husband. இல்ல. He was silent. போதுமா உண்மை என்ன? What is the truth? நம்ம என்ன பண்றோம்? What are we doing? இதெல்லாம் அப்சலோமின் ஸ்பிரிட். This is the spirit of Absalom. நயவசனம். Enticement. சிரிக்கிறது, பேசுறது, to smile and laugh, உடனே முத்தம் கொடுக்கிறது, to give a kiss, அப்படி கட்டி பிடிச்சிக்கிறது. we would embrace. எதுக்கு? What for? காபிக்காக, சோத்துக்காகவா? எதுக்கு? Whether it is for a coffee or for food, what for? ஆறாம் வசனம். Verse 6. 2 சாமுவேல் 15:6. இந்த பிரகாரம் 5:6. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் வம்சருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். மற்றவங்களை வந்து மனுஷிகமா நம்ம கவரவே கூடாது. We should not humanly try to steal the hearts of others. ஆவிக்குரிய ஜீவியத்துல தான் நம்ம இருக்கணும். We only have to be spiritual in our spiritual life. ராஜா ஆகணும்னு ஆசை. He wanted to be the king. கடைசில ராஜா ஆயிட்டான். Finally he was the king. ஆனா அவன் செஞ்ச தப்பெல்லாம் நான் இப்போ சபையில சொல்ல முடியாது. But I cannot openly tell all the mistakes that he committed. 2 சாமுவேல்ல நீங்க போய் படிச்சு பாருங்க. If you read through 2 Samuel, நிலவரம் என்ன? what was the state now? தன் தாயின் மறுமனையாட்டிகளோடு தவறு செய்தான். He committed error with the concubines of his mother. வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்தது. That brought a great fall in his life. நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா, if you read through the Bible, 2 சாமுவேல் 18 வாசி. 2 Samuel chapter 18 verse 18. அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அவனுக்கு என்ன கிடையாது? No, what is not there for him? யார் கிடையாது? What is not there? குமாரன் இல்லை. No son. ஜெயஜீவே இராது. There's no victorious life. சபையில விசுவாசியா இருப்பீங்க. You might be a believer of the church. உங்களுக்குள்ள பகையும் உங்களுக்குள்ள ஜென்ம சுபாவமும் தேவனோடு ஐக்கியம், பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இவைகளெல்லாம் இல்ல, ஒரு நயவசனிப்பா நீங்க இந்த சர்ச்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குமாரன் இருக்க மாட்டான். If there is no you have a hatred in you, and if you have no fellowship with God and with the saints, you have no son. உனக்கு ஜெயஜீவன் கிடைக்காது. You have no victorious life. அவனுக்கு குமாரன் இல்லை. He has no son. ஆனா ராஜாவாகணும்னு ஆசை ராஜாவாயாச்சு. இப்ப அவனுக்கு பின்னால ஆள்றதுக்கு ஆள் இல்லையே. Now he had the desire to be the king. He has become the king, but there is no one to follow him in rule. என்ன பிரயோஜனம்? What is the profit? இவ்வளவு கஷ்டப்பட்டு ராஜாவாயிட்டு அவன் கடைசில பைபிள் சொல்லுகிறது அவனுக்கு குமாரன் இல்லை. With so much of difficulty he became the king, but there was no son, the Bible says. அவன் தனக்கென்று ஒரு தூணை, ஒரு சிலையை வச்சிட்டு வந்தான். He set up a pillar for himself. கடைசில அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? Finally how was his life? சுத்தி கடைசில எந்த ராஜாவுடைய தாவீதினுடைய முகத்துல முத்தம் கொடுத்தானோ அவனுக்கு ஆப்போசிட்டாவே மாறிட்டான். He was wandering here and there, and finally the face of the king whom he kissed, he became contrary to him. தகப்பனுக்கு விரோதமாகவே எழும்பி விட்டான். He rose up against his own father. சுத்தி தாவீதுக்கு விரோதமாகவே அவன் யுத்தத்தை தொடங்கினான். Circumlocuting, finally he started war against David. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. How would that be? ஒரு இன்சிடென்ட் தான். Just one incident. திரும்ப இந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். I return to the same point. ஒரு சம்பவம் அவனை கேசூருக்கு ஓடி போக வைத்தது, ஒரு பெரிய வயலை கொளுத்த வைத்தது, திருப்பி ஜனங்களை இழுக்க வைத்தது,
அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஜெய ஜீவியத்தை இழக்க வைத்தது. One incident made him flee back to Geshur, made him entice the people, made him lose his son. Finally he was lost of anything. இப்ப நிலவரம் என்ன? Now what is the state? யுத்தத்துல கர்வாலி மரத்துல தொங்கினான். In the battle he was hanging in the oak tree. எப்படி இருக்கும்? How would that be? நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine. நீ மறைவில் செய்த குற்றம் வெளியரங்கமாக உனக்கு பாதிப்பை கொண்டு வரும். Your secret sins will outwardly bring you a great harm. தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். God is watching everything. நீ யோசிச்சு பாருங்க. You can imagine for one. அவன் ஒரு கோவேறு கழுதை மேல வந்துட்டு இருந்தான். He was riding upon a mule. தலை முடி. His hair. அவனுக்கு ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். His hairstyle was very important for him. அதை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிற ஆளுங்க எல்லாம் நம்ம ஆளுங்க இருக்கான். There are people who keep on combing their hair. நம்ம ஆளுங்க கூட கலர்லாம் போடுறாங்க. Our people are also dyeing their hair. அப்படிதானே? Isn't that true? முந்தி வந்து கருப்பு மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. Olden days they were only dyeing it black. இப்போ என்ன வெவ்வேற கலர்லாம் புதுசா வந்துருச்சு. There are so many new colors which have come. பண்றீங்களா? Are you also doing that? நீ எங்க இருக்கிற? பெண்டிகாஸ்ட்ல இருக்கறியா? எங்க இருக்கிற? Are you in Pentecost or where are you? இப்ப அந்த முடி என்ன நடந்தது? Now what happened to his hair? கர்வாலி மரத்துல தொங்கிடுச்சு. It got caught in the oak tree. தூக்கி தொங்க விட்டுருச்சு. It made him hang on அவனால வெளியே எடுத்துட்டு தலையை சிக்க தட்டி எடுத்துட்டு வெளியே வர முடியல. He could not remove his hair for being entangled. அதுக்குள்ள யோவாப் வந்துட்டான். Before that Joab was there. சுத்தி நின்னு அடிச்சான். 10 பேர் நின்னு அடிச்சாங்க. There were 10 people around him which smote him. 10 மறுமனையாட்டிகளோடு பாவம் செஞ்சான். 10 பேர் அடிச்சாங்கன்னு பாஸ்டர் டிவி சொல்லுவாரு. Pastor T used to say he sinned with 10 concubines. There 10 people smote him. தன் தகப்பனுடைய 10 மறுமனையாட்டியோடு பாவம் செஞ்சதுக்கு அடையாளமாக 10 பேர் சுத்தி நின்னு அடிச்சு சாகடிச்சாங்க. As a sign of the 10 concubines he sinned with, there were 10 people who stood around him and smote him to death. மறைமுகத்தில் செய்தது வெளியரங்கமாக அடி விழுந்தது. What he did in secret was smitten openly. அப்சலோமுடைய முடிவு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமானது? What a great difficulty is the end of Absalom. அவனுக்காக தாவீது அழுதான். David he cried for him. தாவீது அழுதான். He lamented for him. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a miserable state. அழகான ஒரு பிள்ளைவன். He was a handsome boy. ஆக்சுவலா சாலமோனுக்கு இந்த போஸ்டிங் கிடையாது. Solomon did not have this posting. இந்த போஸ்டுக்கு ராஜாவா வர்றதுக்கு சாலமோனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. Solomon was never qualified as a king. ஒரு அழகும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. He had no beauty, nothing. எல்லா அருமையான சான்ஸ் யார் ஒரு ஆளுக்கு தான் இருந்துச்சு. All these chances belong to only one person. To whom? அப்சலோமுக்கு தான் இருந்துச்சு. Only for Absalom. அம்னோனுக்கு இருந்துச்சு, புத்தி கெட்டு செத்துட்டான். Amnon had it, but his mind was spoiled. He died. அப்சலோம் தான் அந்த சான்ஸ்க்கு உள்ள ஆளு. Absalom had this chance. அதனால தான் அப்சலோமுக்காக தாவீது அழுகுறான், புலம்புறான். நான் செத்து நீ புலச்சிருக்கலாம்டேங்கறான். David weeps and laments for Absalom. He says, I should have died and you should have been alive. எவ்வளவு நல்லா இருக்கும், நீ உயிரோட இருந்திருக்கலாமே, ஆட்சியாத ஆளுக செஞ்சிருக்கலாமே. If I would have died and you were alive, you could have at least ruled. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு சம்பவம் One incident. தகப்பனை விட்டு பிரிச்சிருச்சு, தேசத்தை விட்டு பிரிச்சிருச்சு, தேவனை விட்டு பிரிச்சிருச்சு, இந்த உலகத்தை விட்டு பிரிச்சிருச்சு. One incident separated him from his father, from the land, from God and from this world also. ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்குள்ள கிடந்து கசப்பையும் வைராக்கியத்தையும் வேகத்தையும் கோபத்தையும் உண்டாக்கி ஜபத்தை விட்டு பரிசுத்தத்தை விட்டு தெய்வீகத்தை விட்டு பரிசுத்தவாங்களுடைய ஐக்கியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு பரலோகத்தை விட்டு உன்னை பிரித்து விடும். Is there any incident which is rolling within you which would separate you from divinity, from God, from prayer, from the saints and finally from this world too? குமாரன் இல்லை. No son. ஜெயஜீவியம் நஷ்டப்பட்டு போயிடுச்சுனா என்ன பிரயோஜனம்? What is the profit if your victorious life is lost? ஆனால் அந்த பெண்ணுக்குள்ள இருந்து வந்த ஆண் குழந்தை சகலத்தையும் ஆளும்படி மேலே போனது. But the man child which the woman brought out, it went up to overcome everything. ஆனால் அப்சலோமுக்கு அப்படி பிறந்து போக பிள்ளை இல்ல. But Absalom did not have any child to be begotten. ஒரு பிள்ளை இல்ல, ஒண்ணுலாம ஓட்டத்தை முடித்தான். Without any children he finished his race. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let's all close our eyes, be on our knees. இந்த கூட்டத்தினுடைய இரண்டாவது பகுதி. The second part of this meeting. Absalom. சமாதானம்னு பேர் இருந்தது, சமாதானமே அவனுடைய வாழ்க்கையில் முடிவில் இல்லாமல் போய்விட்டது. His name was peace, but there was no peace in his life at the end of his life. கேரக்டரை மாத்துங்க. Change your character. வருஷங்கள் போய்க்கொண்டே இருக்கு. Years are rolling by. கோபத்திலேயும் வேகத்திலேயும் நாட்கள் போக வேண்டாம். Let not your days go in anger and hastiness. கிருபையிலேயும் அபிஷேகத்திலேயும் வருஷங்கள் போகட்டும். Let your years roll by with grace and anointing. ஜெபத்திலேயும் உபவாசத்திலேயும் வருஷங்கள் போகட்டும். Let your years go in prayer and fasting. தாழ்மையிலேயும் அன்பிலேயும் நாட்கள் போகட்டும். Let your days go on with humility and love. ஜெயஜீவம் இல்லாமல் ஓட்டத்தை முடிச்சிராதீங்க. Without an overcoming life, do not finish the course of your life.
எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் படிடுங்க. For a short while let us all close our eyes, be on our knees. உங்களுக்குள்ள இந்த வசனங்களின் அடிப்படையில் என்ன குறை இருக்கிறது என்று ஆவியானவர் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறாரோ அதை இன்றைக்கு மாலையிலே பலிபீடத்தில் வையுங்கள். Which of the Spirit of the Lord is pointing out to you, which is a shortfall that is in you, on the basis of this word of God, place it on the altar this evening time. 20 வருஷத்துக்கு முன்ன 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை தெய்வீகத்தை நாம் கெடுத்துற வேண்டாம். Let us not spoil our life, our divinity because of some incident which took place 20 years or 30 years back. 2 வருஷம் 4 வருஷம் பழைய கதைகளை எடுக்க வேண்டாம். Let us not return the old stories saying 2 years and 4 years. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is on our side, who can stand against us? ஒரே ஒரு இன்சிடென்ட் அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டப்படுத்திக் கொண்டே வந்தது. Only one incident, little by little, brought a loss in his life. அவனை பகைஞனாய் மாற்றினது. Made him had enmity. அவனை கொலைகாரனாய் மாற்றினது. Made him a murderer. அவனை மறுபடியும் கேசூருக்கு ஓடி போக வைத்தது. Made him flee back to Geshur. அநேகருடைய விளைச்சலை எரிக்க வைத்தது. Made him burn the harvest of many. மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் மாறினான். Made him a man pleaser. முகஸ்துதியை விரும்பினான். He desired for superfluous. நயவசனிப்புள்ளவனாய் மாறினான். He was a man of enticement. தகப்பனை துரத்தினான். Finally he drove his father out. அருவருப்புகளுக்கு இடம் கொடுத்தான். He gave him into abominations. அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி உச்சகட்டத்துக்கு வந்தது. He came to the summit of defeat in his life. இப்பொழுது அவனுக்கு குமாரன் இல்லை. Now he has no son. அநாதியாய் தொங்கினான். He hung as an orphan. அநாதையாக தொங்கினான். He was hanging as an orphan. யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. No one could support him. அங்கேயே அடிபட்டு செத்தான். There he was smitten to death. நிர்பந்தமான முடிவு நமக்கு வர வேண்டாம். Let us not have this wretched and miserable end. ஜட்ஜ்மென்ட்டை நோக்கி நாம் போக வேண்டாம். Let us not head towards judgment. கிருபாசனத்தை நோக்கி போவோம். Let us run through the throne of grace. பட்டயத்தை நோக்கி போக வேண்டாம். Let us not head towards the sword. இரக்கத்தை நோக்கி போவோம். Let us run towards grace and mercy. ஹalleluya. வாயை திறங்க. Open your mouths. தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். Confess in the presence of God. ஆண்டவரோடு நெருங்கி வாருங்கள். Get closer to God. ஏதோ ஒரு சம்பவம் உன்னை காயப்படுத்தி விட்டது. If there is any incident which has wounded you, அது உன் கிருபையை நஷ்டப்படுத்தி விட்டது. made you lose the grace. உன்னுடைய ஜெபத்தை நஷ்டப்படுத்தி விட்டது. Made you lose your prayer. உன்னுடைய பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தி விட்டது. Made you lose your consecration. உன்னுடைய உபவாசத்தை நஷ்டப்படுத்தி விட்டது. Has made you lose your fasting. உன்னுடைய விழிப்பின் ஆவியை நஷ்டப்படுத்தி விட்டது. Has made you lose your spirit of vigilance. உன்னுடைய முழங்காலை நஷ்டப்படுத்தி விட்டது. Made you lose your being on your knees. உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து விட்டது. Has lost your peace. உன்னுடைய தெய்வீகத்தை கெடுத்து விட்டது. It has also made a loss of your divinity. உனக்கும் பரிசுத்தவான்களுக்குள்ள ஐக்கியத்தை கெடுத்து விட்டது. It has cut off the fellowship with you and the saints. உனக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியத்தை கெடுத்து விட்டது. It has spoiled your fellowship with the Lord. ஓ தேவன் உன்னை நேசிக்கிறார். The Lord loves you. உனக்காகவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is interceding on your behalf. ஹalleluya ஹalleluya. முடிஞ்சா கண்ணை மூடுங்க, முடிஞ்சா முழங்கால் போடுங்க, முடிஞ்சா தேவ சமூகத்துல நெருங்கி வாருங்கள். இருதயம் குத்தப்பட்டால் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் கெட்டு போயிட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய பேச்சு சரியில்லை, என்னுடைய நடவடிக்கை எல்லாம் நீங்களே சொல்லி நீங்களே தேவனோடு நெருங்கி வாருங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். அன்றைக்கு எப்படி தேவன் அப்சலோமுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணினாரோ அதுபோல இன்றைக்கு நமக்குள்ளே போராடுகிற அப்சலோமின் வல்லமைகளுக்கு இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஒரு முடிவு உண்டாகட்டும். அந்த ஆவி, அந்த அழகுபடுத்தும் ஆவி, அந்த பகையின் ஆவி, நயவசனிப்பின் ஆவி, ஆமென் ஹalleluya. இன்றைக்கு அப்சலோமின் சுபாவங்களை நீங்கள் பலிபீடத்தில் வைப்பது உண்மையானால் அப்சலோமை தேவன் அழிப்பதும் உண்மை. உங்கள் காயத்தை கர்த்தர் ஆற்றுவார்.
ஆமா, நான் ஓப்பனா சொல்றேன், சில சம்பவங்கள் என் மனசை விட்டு போக மாட்டேக்கு, என் இருதய விட்டு போக மாட்டேக்கு, என் தரிசனத்தை விட்டு போக மாட்டேக்குது. அப்படி சொல்றவங்க எத்தனை பேர்? இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு கிருபை தருவார், ஒரு அபிஷேகம் தருவார். ஹல்லேலூயா. சிலுவை ரத்தம் உனக்கு ஒரு விடுதலை தரும். ஹூரானியாரா. ஆமா, அந்த இன்சிடென்ட் எப்படி உன்னை விட்டு போகும்? நீ மனுஷனாச்சே, உனக்குள்ள தெளிவான அறிவு இருக்க, எப்படி அது மறந்து போக முடியும்? அதை எப்படி உன்னால மாற்ற முடியும்? அதை எப்படி உன்னை விட்டு வேரோட பிடுங்க முடியும்? அதுக்கு ஒரு வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். நீ அதை எப்படி எடுக்கணும்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்பந்தான் இந்த சாத்தான் அழிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவித்தது இல்லை, சம்பவிக்க போகிறதும் இல்லை. தேவன் அறியாமல் உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அது தோல்வியோ ஜெயமோ நீ விசுவாசிப்பாயாக. இன்றைக்கு அப்சலோமின் ஆவி முற்றிலுமாய் சபையை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஆமா, ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இது சுத்திரி கூட்டத்தினுடைய கடைசி போர்ஷனா இருக்கு. இந்த 6வது கூட்டம், நம்ம லாஸ்ட் பகுதியில் இருக்கிறோம். எல்லாம் உட்காருங்க, நீங்க ஏன் எழும்புறீங்க? சம்பந்தம் இல்லாம இப்பொழுது நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் காயங்களை மாற்றக்கூடியவர். ஒரு அற்புதம் இந்த மாலை வேளையில் நடக்கும். உன்னோடு போராடின அப்சலோமின் வல்லமை இன்றைக்கு அழிக்கப்பட்டு போகும். அது இனிமேல் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எதையும் மனசுல வைக்காதீங்க, எல்லாத்தையும் பலிபீடத்தில் வைங்க. அக்கினி இறங்கட்டும். எதையும் நீங்க வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க, எல்லாத்தையும் பலிபீடத்தில் வைங்க. ஆவியானவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், 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 ஆமென். சுடபலக்கரானியா. Hallelujah, 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 amen. அபிஷேகம் பெற்றவங்க உள்ள கொஞ்சம் ஆவியான ஒரு இடம் கொடுங்க, கதவை திறங்க, உங்களுக்குள்ள இடம் கொடுங்க. அவர் உங்களுக்குள்ள ஒன்றை கிரியை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு உன்னை கொண்டு வந்ததுக்கு காரணமே உனக்கு ஒரு புதிய கிருபைக்காக, ஒரு புதிய இருதயத்திற்காக, ஒரு விடுதலைக்காக உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு இந்த கூட்டம் நடத்தினா அறகுறையா விட்டுட்டு போறது எனக்கு பிடிக்கிறதே கிடையாது. நான் எந்த கூட்டம் முடிச்சாலும் ஆல்டர் கால் கொடுத்து கிளியர் பண்ணாம என்னால போனா எனக்கு சமாதானமே உண்டாகாது. கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசி இருக்கிறார். ஏதோ ஒரு இன்சிடென்ட் உன் வாழ்க்கைய சுத்தமா திருப்பி விட்டுடுச்சு. அதுல இருந்து உன் ஜெபம் போயிருச்சு,
உனக்கு அன்பு இல்ல, உனக்கு தெய்வீகம் இல்ல, உனக்கு பிரதிஷ்டை போயிடுச்சு, ஒண்ணா பிசாசு ஒன்றது புடிங்கிட்டான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அந்த இன்சிடென்ட் இன்னைக்கு பலிபீடத்துல வச்சிடுற. இனி உன் சிந்தையில் அது வராது. அதனால உள்ள பாதிப்பு இனிமே உனக்கு உண்டாகாது. கர்த்தர் ஒரு ஜெயம் தர போகிறார். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டே எழுவு. ஹல்லேலூயா. Hallelujah. Hayna. Ora bakara 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 bakara. Tuna bakara banya. Limanas. Amen. 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 ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார். ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார். நீங்கள் இந்த கூட்டத்தில் தேவனை காணாதவர் போல அமர்ந்திருக்கலாம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர் போல இருக்கலாம். ஏதோ ஒரு அந்நியனை போல நீ அமர்ந்து விட்டு போகலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நான் உன்னை விட மாட்டேன். என் கரம் உன்னை விடாது. என் கரம் உன்மேல் பாரமாய் இருக்கும். நான் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னில் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றியே தீருவேன். ஆமா. எத்தனையோ விபத்துகளில் நான் உன்னை தப்புவித்தேன். எத்தனையோ ஆபத்துகளுக்கு நான் உன்னை விலக்கினேன். எத்தனையோ மரணத்துக்கு நான் உன்னை விலக்கினேன். எத்தனையோ விழுகைக்கு நான் உன்னை விலக்கினேன். நீ அதை உணர்ந்தாயோ இல்லையோ, என் கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். நானே உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். நானே உன்னை கனம் பண்ணும்படியாக போராடி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை மறந்து விடவில்லை. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன்.
ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானுடைய சேவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 6வது கூட்டத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதி உள்ள கூட்டங்களை தெய்வம் பொறுப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு சபையும் கர்த்தர் பரிசுத்தமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மடமையின் சமூகத்துக்கு அன்னையோடும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த 3 நாள் கூட்டங்கள் எல்லாம் ஆவியானோட வல்லமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆவியானோட மகிமை எங்கட மத்தியில் வெளிப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினதா நம்முடைய கிருபையில வார்த்தைகளுக்காய் கிருபையில வசனங்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுத்தி இருக்க முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது, எங்களை நேசத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவி. இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசினீரே கத்தாவி. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார் என்று கத்தர் எங்களோடு பேசினீர். எங்களுடைய இருதயத்தில் கத்தாவி ஆண்டவரை நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை சுத்த ஜீவித்தை எங்களுக்குள்ள கட்டிட முடியாது வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயமோ மகா திருக்குள்ளதும் கெடுதல் என்று சொல்லப்பட்டிருக்க கத்தாவே. இந்த கேடான இருதயத்தை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த கேடான இருதயத்தை கத்த பரிசுத்தமாக்குற கத்தர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே கத்தாவே ஆண்டவரே சதையான இருதயத்தை தந்து புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் கட்டிடுவேன் சொல்லியிருக்கிறீரே கத்தாவே. ஆவியானவரே தாவீது சொன்னது போல சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் அவன் சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து எங்களை பரிசுத்தமாக்கி உம்மை போல மாற்றும்படியாக ஆவியாண்ட கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிற ஆண்டவரே. சுத்த ஆவியானவரை எங்களோடு கூட எங்களை வழிநடத்த முடியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் கேட்ட தொடர்ந்து அப்சலோமின் ஆவி எங்கள் ஒருவருக்குள்ளேயும் கிரியை செய்யாதோடைய கத்தர் பாதுகாக்க முடியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் அழகுள்ளவனாக இருந்தான் ஆண்டவரே. அவனினால் தன்னை கெடுத்துக் கொண்டான் ஆண்டவரே. கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அவனுக்குள்ள ஒரு கத்தாவே ஆண்டவரே பழிவாங்குற ஆவி ஆண்டவரே. குலவாதகத்தின் ஆவி அவனுக்குள்ள இருதயத்தில் இருந்த வஞ்சகமான இருதயம் அவனுக்குள்ள இருந்தது கத்தாவே. அந்த இருதயம் எங்களுக்குள்ள ஒருவருக்குள்ளேயும் வேண்டாம் ஆண்டவரே. கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருவர் என்றால் விளைச்சலை கெடுத்து போட்டான் ஆண்டவரே. நாங்களும் கூட ஒருவரும் விளைங்களை ஜீவித்தின் ஆவிக்குரிய ஜீவத்தை விளைச்சலை கெடுத்து விடாத சத்துரு கிரீசியாத கத்தர் எங்களை காக்க முடியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன் பக்கமாய் ஜனத்தை அவன் சேர்த்து கொண்டான் ஆண்டவரே. கர்த்தாவே சத்தாவுடைய மஞ்சத்தை அவன் தீட்டுப்படுத்தினான் ஆண்டவரே. அவன் பரிசுத்தத்துக்கு அந்நியனாய் போனான் ஆண்டவரே. அந்த நிலவரை எங்களை ஒருவருக்குள்ளே வராதவன் எங்களை பாதுகாக்கணுமே. கடைசியாக ஆண்டவரே அவன் கர்த்தாவே ஆண்டவரே ஒருவரும் விடுவிப்பார் இல்லாமல் ஆண்டவரே அவன் 10 பேரை கொண்டு அவன் மாண்டு கொண்டான் ஆண்டவரே. அந்த நிலவரை எங்களை ஒருவருக்குள்ளே வராதபடி, இந்த அப்சலோமின் நிலவரை எங்களை ஒருவருக்குள்ளே வராதபடி, அந்த வஞ்சகத்தின் ஆவி பழிவாங்குற ஆவி நயவசப்பின் ஆவி எங்கள் ஒருவருக்குள்ளே கிரியை செய்யாதவன் எங்களை காக்க முடியாக வேண்டிக்கிறோம். ஆவியானவரே தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கிரிசி வசனத்தை கேட்ட எங்களை ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு சுத்த இதயத்தை நல்மன சாட்சியும் தந்து எங்களை இன்னும் கத்தர் பரிசுத்தமாக்கி உம்மை போல மாற்றும். அறிக்கையிட்ட ஒவ்வொருவருக்குள்ளையும் கத்தாவே சுத்த இதயத்தை நல்மன சாட்சியும் தாரும். தொடர்ந்து உம்முடைய சமூகம் கொடுக்கணும். தேவ சமூகத்தில் வந்து மக்களை எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதிக்கு நம்மையும் எடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து இருக்கிற கூட்டங்களை எல்லாம் நீர் நடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.